வணக்கம். நான் ஒரு சித்த வைத்தியர். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா என்னுடைய இந்த மருத்துவத்தில் அனுபவம். இந்த கார்லிஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நான் தயார் பண்ணது. இதுல என்னன்னா இஞ்சிச்சாறு, பூண்டுச்சாறு, எலும்பிச்சப்பழச்சாறு, ஆப்பிள் வினிகர், தேன் இதெல்லாம் கலந்து பக்குவமான முறையில் மிக நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது. இதை நான் தான் தயார் பண்ணுறேன். நானே நின்று இந்த மருந்தை நான் தயார் பண்ணதுனால இது சாப்பிட்டு நிறைய மக்கள் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொன்னால், சார் எனக்கு ஆப்ரேஷன் டாக்டர் வேணான்னு சொல்லிட்டார் சார், எங்கேயா போச்சு உன் கொழுப்பெல்லாம், இவ்வளவு இருந்துச்சுயா கொலஸ்ட்ரால், எங்கேயா போச்சு எப்படியா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவர் இந்த விஷயத்தை சொல்லி இப்ப அந்த மருத்துவர்கள் கூட என்கிட்ட இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல ரிசல்ட், அதாவது அவங்களுக்கு நல்ல அனுபவத்துல அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதனால நான் சொல்லாத, யாருக்கா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் சேர்ந்தாதான் அடப்பு வரும். அப்ப கொலஸ்ட்ரால கரைக்கணும். கொலஸ்ட்ரால் கரைச்சிட்டா அடப்பு இல்லை. அப்ப அடப்பு வர்றது எதுல வருது? கொலஸ்ட்ரால் தான். நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய உடம்புல எப்படி நோய் வருதுங்கிறத நம்ம சிந்திக்காத காரணத்தினாலதான் என்ன செய்யறாங்க, நோய்க்கு காரணம் அமையுது. அப்ப நோய்க்கு காரணம் அமைக்கிறது என்ன? ஏதோ ஒரு குறைபாடு. அப்படிப்பட்ட நிலைமையில நம்மளுடைய இரத்த ஓட்டங்கள் சரியான சீரான நிலையில இருக்குன்னு சொன்னா நம்ம ரத்தம் சுத்தமா இருக்கணும். அதுல தேவையில்லாத அளவுக்கு கொழுப்பு சேரக்கூடாது. கொழுப்புங்கிறது இல்ல, எந்த பொருளும், அதாவது ரத்தத்தை சுத்தம் பண்ணணும். ரத்தத்தை சுத்தம் பண்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ரத்தத்தை சுத்தம் வச்சு வச்சுங்க, நம்ம ஃப்ரீயா இருப்போம். இப்போ மூச்சை இழுக்கிறோம், ஆக்சிஜன் எங்க போகுது? உடம்பு ஃபுல்லா போகுது. அதுதான் உயிர். உயிரின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜனை உடம்பு முழுவதும் கொண்டு சொல்லக்கூடிய வேலை செய்யறது ரத்தம். அது சுத்தமா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் சொல்றேன், இந்த கார்லிஜின்னு சொல்லக்கூடிய இந்த பானம் உங்களுடைய ரத்தத்தை சுத்தமாக வைத்து உங்களை ஹார்ட் அட்டாக்ல இருந்து பாதுகாக்குது. பின்னாடி என்னங்கிறத பத்தி பார்த்துக்குவோம். முதல்ல ஹார்ட் நல்லா வேலை செய்யுதா, ரத்தம் நல்லா ஓடுதா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை நீங்க கவனமா இருந்துக்கிட்டு இதை பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நம்மளுடைய இரத்த ஓட்டங்கள் சரியான சீரான நிலையில இருக்குன்னு சொன்னா நம்ம ரத்தம் சுத்தமா இருக்கணும். அதுல தேவையில்லாத அளவுக்கு கொழுப்பு சேரக்கூடாது. கொழுப்புங்கிறது இல்ல, எந்த பொருளும், அதாவது ரத்தத்தை சுத்தம் பண்ணணும். ரத்தத்தை சுத்தம் பண்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ரத்தத்தை சுத்தம் வச்சு வச்சுங்க, நம்ம ஃப்ரீயா இருப்போம். இப்போ மூச்சை இழுக்கிறோம், ஆக்சிஜன் எங்க போகுது? உடம்பு ஃபுல்லா போகுது. அதுதான் உயிர். உயிரின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜனை உடம்பு முழுவதும் கொண்டு சொல்லக்கூடிய வேலை செய்யறது ரத்தம். அது சுத்தமா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொல்லக்கூடிய இந்த பானம் உங்களுடைய ரத்தத்தை சுத்தமாக வைத்து உங்களை ஹார்ட் அட்டாக்ல இருந்து பாதுகாக்குது. பின்னாடி என்னங்கிறத பத்தி பார்த்துக்குவோம். முதல்ல ஹார்ட் நல்லா வேலை செய்யுதா, ரத்தம் நல்லா ஓடுதா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை நீங்க கவனமா இருந்துக்கிட்டு இதை பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்க வாங்கிக்கிறதுடைய அளவு 1/2 லிட்டர் 500 ml. இதனுடைய விலை 700 ரூபாய். இந்த 700 ரூபாயை நீங்க எனக்கு எதுலையோ ஜிபேலையோ எதுலையோ அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு பாதுகாப்பான முறையில உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். ஒரு உங்களுக்கு 1 நாள் 2 நாள்லயும் உங்களுக்கு இது கிடைச்சிடும். நிச்சயமா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கான்னு நீங்க முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதிகமா இருந்தா நீங்க இதை சாப்பிட்டு நீங்க சரியாயிக்கலாம். இன்னொரு விஷயம் மக்கள் நிறைய கேட்கறாங்க, இது எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்கறாங்க. நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு கேட்டுக்கோங்க, கேட்டுக்கங்க. காலையில ஒரு கிளாஸ்ல
ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதுல இன்னும் முதல்ல வளர்ல ஒரு 3/4 மூடி கொலஸ்ட்ரால் இருந்தால் 3/4 மூடி ஊத்தி நீங்க சாப்பிடுங்க. அதிகமா இருந்தா நீங்க இதை சாப்பிட்டு நீங்க சரியாயிக்கலாம். இன்னொரு விஷயம் மக்கள் நிறைய கேட்கறாங்க, இது எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்கறாங்க. நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு கேட்டுக்கங்க. காலையில ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதுல இன்னும் முதல்ல வளர்ல ஒரு 3/4 மூடி கொலஸ்ட்ரால் இருந்தால் 3/4 மூடி ஊத்தி நீங்க சாப்பிடுங்க. சுடுதண்ணில காலையில வெறும் வயிற்றுல. அதே மாதிரி சாயந்தரம் 6 மணி போல 3/4 மூடி மருந்து ஒரு கிளாஸ் தண்ணியில, சுடுதண்ணியில நீங்க டீ குடிக்கிற மாதிரி ஊத்தி குடிச்சுக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையும், தேவையில்லாத கொழுப்புகளும் குறையும், ட்ரைக்ளிசரைட்ஸ் நல்லா குறையும். உங்களுக்கு அதாவது இருதய அடைப்பில் இருந்து நீங்கள் நிச்சயமாக வெளியே வருவீர்கள், நலமாக இருப்பீர்கள்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.